வணக்கம், நலமாக இருக்கீங்களா? இது கோல் செட்டிங் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் நமக்கு இலக்கு அப்படிங்கிற ஒன்று அவசியமா, டு வி ரியலி நீட் அ கோல் அப்படிங்கிறத பார்ட் 1ல் பார்த்தோம். அதோட லிங்க் மேலே இருக்குது. இந்த வீடியோவில் கோல் செட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். கோல், எனக்குன்னு ஒரு இலக்கு நான் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. கார்ல் ரோகர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது மனுஷங்களே ஒரு கோல் டைரக்டட் பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போதும் வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டே இருக்கிறது தான் மனிதர்களே அப்படிங்கிற மாதிரி. அதாவது நமக்கு ஒன்று வேணும்னு நினைப்போம், திடீர்னு இல்லை யாரையாவது நினைப்போம், உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், பசிக்குதுன்னு நினைப்போம், போய் சாப்பிடுவோம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எப்போதும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். சரி, உங்களுடைய இலக்கை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஈஸி 5 பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அது நீங்கள் தேர்ந்தெடுத்ததாக இருக்கணும், உங்களுடைய சாய்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம், இல்லை இன்னொருத்தர் ஆகியிருக்காரு அப்படிங்கிறதுனால அவங்கள பிடிக்கும், நானும் அவங்கள மாதிரி ஆகணும், இப்படியெல்லாம் யோசிப்போம். அப்படி இல்லாமல் அது உண்மையிலேயே நீங்கள் விருப்பப்பட்டு இதுதான் எனக்கு சரியானது அப்படின்னு உங்களுடைய சாய்ஸாக இருக்கணும் உங்களுடைய இலக்கு. ரெண்டாவது, உங்களுடைய கோல் ரியலிஸ்டிக்காக இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். அதாவது உங்களால் போய் அடைய முடியுமா, உங்கள் கையில் என்ன இருக்குது, இன்றைய சூழ்நிலை என்ன, அது போய் அடைய நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கண்டிப்பாக எழுப்பணும். அது மட்டும் இல்லை, அது யதார்த்தமானதா, எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும் அதனால் நான் போய் கல்யாணம் பண்ணிக்கணும், 4 நாளில் நான் 40 கிலோ குறையணும், இந்த மாதிரி முடியவே முடியாத விஷயங்களை தன்னுடைய கோலாக எடுத்துக்கிட்டு அதுக்காக ஓடுறது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ உங்களுடைய கோல் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். மூணாவது, உங்களுடைய கோல் எதை சார்ந்து இருக்கணும்னு யோசிக்கணும். ஹெல்த் விஷயமா இருக்கணுமா, இல்லை ரிலேஷன்ஷிப்ஸாக, உறவுகளுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இல்லை ஃபைனான்ஸாக, இல்லை உங்களுடைய வேலை கெரியரில் நல்லா முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ எந்த துறையில் உங்களுடைய கோல் இருக்குது அப்படிங்கிறதையும் யோசித்து முடிவு பண்ணணும். நாலாவது, நேரம், டைம். ஆமாம், உங்களுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதை போய் அடைய இவ்வளவு நேரம் ஆகுமா, இல்லை என்னுடைய கோல் இன்னைக்கானதா, இல்லை என்னுடைய கோல் ஒரு வாரம் கழித்து நான் இது பண்ணணுமா, இல்லை ஒரு வாரமும் தொடர்ந்து நான் இதெல்லாம் பண்ணணுமா, இல்லை 10 வருஷம் கழித்து நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கணுமா, அந்த மாதிரி உங்களுடைய டைம் ஜோன் டு ரீச் யோர் கோல் என்ன அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். அது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும். லைக் ரிட்டையர்மெண்ட் டைமில் நான் இப்படி தான் செட்டில் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல் இல்லையா, அதை உடனே அடைய முடியாது. அப்போது ஷார்ட் டேர்ம் கோலை அதை அடையிறதுக்கான படிகள் என்னென்ன, ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் கோலை நம்ம ரீச் பண்ணும்போது நம்ம லாங் டேர்ம் கோல் பக்கத்தில் போய்கிட்டே இருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி உங்களோட டைம் ஜோன் ஃபார் ரீச்சிங் யுவர் கோல் கண்டிப்பாக பிளான் பண்ணணும். ஃபைனலி, உங்களுடைய கோல் ரிலவெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடைய மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன், கொடைக்கானல், குற்றாலம், சூப்பராக வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது அங்கே ஒரு பெரிய வீடு கட்டிடணும் அப்படின்னு யோசிக்கிறது நல்ல கோல் தான். ஆனால் அதை அனுபவிக்கவே முடியாமல் நம்ம எல்லோரும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறோம் அப்படின்னு இன்னொருத்தர் அனுபவிக்கிறதுக்கு நம்ம அந்த கோலை சாதிச்சு என்ன இருக்குது? அந்த இலக்கானது உங்களுக்கு உபயோகமாக இருக்கா, இல்லை மற்றவர்களுக்கு உபயோகப்படணும் அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சிங்களா? ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய எண்ணத்திற்கும் உங்களுடைய செயல்களுக்கும் அது சரியான ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். இவ்வளவே தான். ஸோ 5 பாயிண்ட், உங்களுடைய இலக்கை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய இலக்கு யதார்த்தமானதா, யுவர் கோல் ஷுட் பி வெரி ரியலிஸ்டிக். மூணாவது, உங்களுடைய இலக்கு எந்த துறையை சார்ந்தது, உங்களுடைய ஹெல்த் விஷயமா, இல்லை ரிலேஷன்ஷிப்பா, இல்லை உங்கள் கெரியர்வா, இல்லை உங்களுடைய ஹாபியை நீங்கள் இன்னும் வளர்த்துக்கிறீங்களா அப்படிங்கிறது. ஸோ எந்த துறையில் நீங்கள் வளரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். நாலாவது, டைம், உங்கள் நேரம், உங்கள் இலக்கை நோக்கியோ உங்கள் இலக்குக்காகவோ நீங்கள் எடுத்துக்கிற நேரம். ஃபைனலி, உங்களுடைய இலக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா, உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடையதாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நம்ம போய் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு திருப்தி இல்லைன்னா எப்படி, அடுத்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஆனாலும் பிளான் பண்ணும்போது கரெக்டாக பண்ணோம்ல. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி கோல் செட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி போய் அடையலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா.